அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், நாடாள பிறந்த நலத்திட்ட நாயகர், இந்த மண்ணை ஆள பிறந்த மகாராசர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய மேலான ஆணைக்கிணங்க இருவரும் தெய்வங்களுடைய அருளாட்சியோடு வருவாய் மாவட்டங்கள் 38லும் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய மாவட்ட எழுச்சிமிகு கூட்டம் சிவகங்கையில தொடங்கி வற்றாத ஜீவநதியான் தாமிரபரணி பாய்கிற இந்த திருநெல்வேலி சீமையில மாவட்ட செயலாளர்கள் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் தச்சை ராஜா அவர்களும், ராமசுப்பிரமணியம் அவர்களும், அமைப்பு செயலாளர்கள் மரியாதைக்குரிய சுதா பரமசிவம் அவர்களும், மரியாதைக்குரிய சவுந்தரராஜன் அவர்களும், மரியாதைக்குரிய அவைத்தலைவர் சங்கரலிங்கம் அவர்களும், இந்த எழுச்சிமிகு ஏற்பாட்டை பேரவையினுடைய செயலாளர்கள் தம்பி மூத்த மாவட்ட செயலாளர் ஜெரால்ட் அவர்களும், காமராஜ் அவர்களும், நம்முடைய அருமை சகோதரர் கல்லூர் வேலாயுதம் உள்ளிட்ட அனைவரும் இதில் பங்கேற்று மிக எழுச்சியோடு சிறப்பாக ஒரு வெற்றி சரித்திரத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பொதுச் செயலாளரின் சார்பிலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே, அம்மா பேரவையின் சார்பிலே நான் நன்றியை தெரிவித்து, மாநில நிர்வாகிகளாக மைக்கேல் ராயப்பன், சேது ராமானுஜம், வெற்றிவேல் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளும் இதில் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறார். தேர்தல் அறிவிச்சாதானே வேட்பாளரை பத்தி சிந்திக்க முடியும். அந்த தொகுதி தேர்தலே நீதிமன்றம் தடை செஞ்சிருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் துரோகத்தின் அடையாளமாக போய்விட்டார். அது விசுவாசத்தின் அடையாளமாக யாரு இருக்கிறாரோ அது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சி கிடையாது என்ற வகையில வெற்றி வேட்பாளராக அறிவிப்பார்கள். அந்த நிர்மல்குமார் மின்சாரத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், அவர் எனக்கு தெரிஞ்சு மின் வாரியத்துல தலைமையில ஹார்ட் டிஸ்க் காணா போச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவர் இதுலதான். இன்றைக்கு மின்வெட்டு நாடு முழுவதும் இருக்கு, போராட்டம் பண்றாங்கன்றதை நம்ம சொல்றோம். ஊடகங்கள் நீங்க போடுறீங்க, அவர் அதை ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. அங்கொன்று இங்கொன்றுமாக இருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு அறிவிச்சாங்க, அதுவும் முழுமையடையல. அதே மாதிரிதான் மின்சார கட்டணம் கடந்த ஆண்டு ஜூன், ஜூலை, மே மாசத்தை ஒப்பிடுகிற போது இப்போ 40% 60% மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. ஒரு அம்மா ஆதாரத்தோட காட்டுது, 7,000 ரூபாய் வந்திருக்கிறது, 30,000 ரூபாய் வந்திருக்கிறது ஆதாரத்தோட காட்டுறாங்க. அதுதான் அட்டையிலே குறிச்சிட்டு போயிருக்கிறோம். இப்ப இவர் பொய் சொல்றதுல கிண்ண சாதனை படைக்கிறாரு. மின்சாரத்துறையில என்ன நடக்குதுன்னே தெரியல. இது வரைக்கும் வேளாண் மின் இணைப்பு கேட்டு 2,22,000 பேர் விண்ணப்பம் செஞ்சு நிலுவையில் இருக்கு. அதுல தட்கல் முறையில அவங்க டெபாசிட் கொடுத்து ஏறத்தாழ ஒரு 9,000 கோடி டெபாசிட் இருக்கு. அது வெள்ளை அறிக்கையிலும் சொல்லல. இது வரைக்கும் இந்த 3 மாசத்துல ஒருத்தருக்கு கூட மின் இணைப்பு கொடுக்கல. ஆனா 22,000 கோடியை கடன் வாங்கியிருக்கிறாங்க. மாற்றம்னு சொன்னது தலைமைச் செயலக மாற்றம் தான் இவங்களுடைய ஒரே சாதனை. அதனால அவர் யதார்த்தத்தையோ உண்மையோ பேசுனா இந்த மக்கள்கிட்ட எடுபடாது. அதனால அவங்க ரியலை பேச மாட்டாங்க, ரீல தான் பேசுவாங்க. லைஃப பேச மாட்டாங்க, லைக்க தான் பேசுவாங்க. 2 வீலர்ல அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை ஹெல்த் மினிஸ்டர் போறாரு. ஒரு 2 வீலர் முன்னாடி போகுது, ஒரு 2 வீலர் பின்னாடி வருது. அவன் வீடியோ எடுத்துட்டே போறான், இவன் வீடியோ டிராபிக் ஜாம்ல மக்கள் நிக்கிறாங்க. அப்போ இத மக்கள் பார்த்து சிரிக்கிறதா அழுகுறாருன்னு தெரியல. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவசரத்துக்கு போகணும்னு சொல்லிதான் அவருக்கு எஸ்கார்ட் போலீஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பின்னாடியும் அதே போல அவருக்கு தேவைன்னா எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தலைமைச் செயலகத்துல சென்னையில எஸ்கார்ட் போலீஸ் இல்லைனாலுமே அவசர தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனா இவங்க அதெல்லாம் விட்டுட்டு ரீல் போடுற மாதிரியே 2 வீலர்ல போறது உலகத்துல ஒரு சாதனையா இவங்க இந்த மாதிரி கொடுமை பண்றாங்க. இன்னைக்கு காவேரி டெல்டா வறண்டு போயிருக்குது. அங்க போய் பேசுனா எந்த பிரயோஜனம் இல்லைன்னு புரட்சி தமிழர் எடப்பாடியார் உள்ளிட்ட எல்லாரும் சொன்னாங்க. அதை இவங்க கேட்க தயாரா இல்லை. இப்ப நமக்கு தமிழர் மானம் காற்றுல பறக்குது. தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு ஏற்பட்டிருக்குது. ஒரு முதலமைச்சரையே வர வேண்டாம்னு சொல்ற ஒரு நிலைமை இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவிலும் சரி, சுதந்திரத்துக்கு முன்பும் சரி, பின்பும் சரி, பேச்சுவார்த்தைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு முதலமைச்சரை வரவேண்டான்னு ஒரு மாநில முதலமைச்சர் சொன்னது
தமிழக அரசியல் வரலாற்றுல, இந்திய அரசியல் வரலாற்றுல இதுதான் முதல் முறை. இதை விட ஒரு தலைகுனிவு தமிழகத்திற்கு இனிமேல் ஏற்பட போவதில்லை. இப்போ கர்நாடகாவில் மழை இல்ல, தண்ணி இல்லைன்னா கிருஷ்ணசாகர் அணையில என்ன இருக்கு? 4 அணை அங்க இருக்குது. அந்த 4 அணையில என்ன தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நீர் ஒழுங்காற்று குழுவும் ஆணையமும் காவேரி ஆணையமும் இன்றைக்கு 3500 கன அடி வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த இருக்கிற அந்த நிலவரத்தை எல்லாம் முழுமையா ஆய்வு செஞ்சதுக்கு பிறகுதான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதையே கர்நாடகா நிறைவேற்றல. ஜூன் மாசம் கொடுக்கல, ஜூலை மாசம் கொடுக்கல. இப்ப நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறான். நாங்க அமைச்சர் வரும்போது நீ எங்களை சும்மா விட மாட்டீங்க, அவர்கிட்ட என்ன வச்சுக்கிட்டு வஞ்சமா பண்றாரு, அவருக்கு எதுவும் தெரியாது, அதனால அவர் தெரியல. அவர் எப்ப தெரியுமா வாய்ப்பு திறப்பாரு? ஜனநாயகத்தின் படத்துல போய் பாப்கார்ன் சாப்பிடறதுக்கு தான் அவர் வாயை திறந்திருக்காரு. அவர் வாயை திறக்கிறதே இல்லை. அவர் ரீல் போடுற அமைச்சரை தவிர ரியல் அமைச்சர் இல்லை. அவருக்கு நீர்வளத்துறை பத்தி எதுவும் தெரியாது, மேகதாதும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு, இட்டுக்குன்னு போய் இட்டுக்குன்னு வருவார் விஜய. அதுக்குதான் அவரை வந்து பொதுச்செயலாளர் போட்டிருக்கோம். அதுக்காக தான் அவர் அமைச்சரா போட்டிருக்கோம். காவிரியில தண்ணி வந்தான்னா நாசமா போனா என்ன, அதை பத்தி புஷி ஆனந்துக்கு எந்த கவலையும் இல்லை.